இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அவள், என்னை நகோமி என்று அழைக்காமல் மாறா என்று அழையுங்கள், ஏனென்றால் சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை மிகவும் கசப்பானதாகிவிட்டார். நான் நிறைவுள்ளவளாய்ப் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணிவிட்டார் என்றாள். ஆனால் அவளுடைய துக்கத்திலும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நவோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு வந்தபோது அங்கே வார்கோதுமை அறுவடை காலம் ஆரம்பமாகி இருந்தது. ரூத் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய விரும்பி நகோமியிடம் வயல்களுக்கு சென்று யாருடைய பார்வையில் தயை கிடைக்குமோ அவர்கள் பின்னால் சென்று கதிர்களை பொறுக்க அனுமதி கேட்டாள். அந்நாட்களில் மோசேயின் சட்டப்படி எளியோர் மற்றும் வெளிநாட்டினரும் அறுவடை ஆட்களை பின்பற்றி சென்று கீழே கிடக்கும் தானியங்களை பொறுக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதன்படி மிகவும் பலவீனமானவர்களுக்கு கூட உணவு கிடைத்தது. அதனால் ரூத், நான் வயல்களுக்கு சென்று யாருடைய பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பின்னே சென்று தானியங்களை பொறுக்குகிறேன் என்றாள். நகோமி ஒப்புக்கொண்டார். ரூத் எலிமெலேக்கின் குலத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தரான போவாஸுக்கு சொந்தமான ஒரு வயல்வெளியில் வேலைக்கு சென்றார். அவள் வேலை செய்து கொண்டிருக்கையில் போவாஸ் வயலுக்கு வந்து அவளை கவனித்தார். அவர் தனது அறுவடையாளர்களின் மேற்பார்வையாளரிடம், இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்க, அவள் நகோமியுடன் மோவாபிலிருந்து திரும்பி வந்த மோவாபியர். அறுக்கிறவர்கள் பின்னே சென்று அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டாள். காலையிலிருந்து சீராக வேலை செய்கிறாள் என்றார். போவாஸ் ரூத்தை அணுகி, மகளே கேள், வேறொரு வயலில் போய் பொறுக்காதே, இங்கிருந்து போகாதே. இங்கே வேலை செய்யும் பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பின்னே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் நிரப்புகிற தண்ணீரை குடித்துக்கொள் என்றார். அவருடைய கருணையால் வியப்படைந்த அவள் தலைவணங்கி, உம் பார்வையில் எனக்கு ஏன் இவ்வளவு தயவு கிடைத்தது? நீர் வேற்று நாட்டை சேர்ந்த என் மீது அக்கறை காட்டுவது ஏன் என்றாள். அதற்கு போவாஸ், உன் கணவர் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்கு நீ என்ன செய்தாய் எனவும், உன் தாய் தந்தையையும் உன் தாயகத்தையும் விட்டுவிட்டு உனக்கு தெரியாத மக்களுடன் நீ இங்கே வாழ வந்திருக்கிறாய் எனவும் நான் கேள்விப்பட்டேன். இஸ்ரவேலில்